We are unworthy servants. லூக்கா 17:10. பயனற்ற ஊழியர்கள் நாம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, all we can do comes from God for God. All is given. Where does the poet get his words? Where does the painter his colors? Where does the architect his shapes? The sculptor his forms? The doctor his healing powers? The mechanic his skills? The computer program his creativity? The author his inspiration, if not from God. நாம் செய்வது அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகின்றன. அனைத்தும் அருளப்பட்டுள்ளன. கவிஞர் எங்கிருந்து வார்த்தைகளை பெறுகிறார்? ஓவியர் எங்கிருந்து வர்ணத்தை பெறுகிறார்? சிற்பி எங்கிருந்து உருவத்தை பெறுகிறார்? கட்டிடக் கலைஞன் எங்கிருந்து வடிவத்தை பெறுகிறார்? மருத்துவர் எங்கிருந்து குணமளிப்பை பெறுகிறார்? மெக்கானிக் என்பதற்கு என்ன தமிழ் வார்த்தை? பழுது நீக்குபவர். பெரிய வார்த்தையை சொல்லி தமிழாக்கம் செய்வதை மெக்கானிக்கு சொன்னாவே நல்லா புரியும் அல்லவா? மெக்கானிக் பழுது நீக்கும் திறமையை எங்கிருந்து பெறுகிறார்? கணனி நிபுணர், கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் எங்கிருந்து இந்த ஆற்றலை பெறுகின்றார்? அறிஞர் எங்கிருந்து இந்த ஞானத்தை பெறுகிறார்? இவைகளெல்லாம் கடவுளிடமிருந்துதான். கடவுள் கொடுத்த கொடை, த பிரசன்ட் ஆஃப் காட். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமையை, கொடையை கொடுத்திருக்கிறார். அதை இனம் கண்டுகொள்ளும் பொழுது அதை இன்னும் நாம் பெரிதாக்கி, சிறப்பாக்கி, செம்மையாக்கி இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் what we get from God is a gift from God. What I become is the gift I give back to God. கடவுள் எனக்கு கொடுத்ததெல்லாம் கொடைகள். எப்படிப்பட்ட திறமைசாலிகள் வரிசைப்படுத்தி சொன்னேன். இவர்கள் எல்லாம் பெற்ற திறமைகள் கடவுள் கொடுத்த கொடை. அதை அவர்கள் பெற்று இறைவனுக்காக அல்லது பிறருக்காக எவ்வாறு கொடுக்கின்றோம் என்பதில்தான் இந்த கடவுளுக்குரிய அந்த ஊழியம், தாராளம், தியாகம் அடைகிறது. ஏறக்குறைய ஒரு 20-24 வருடங்கள் இப்பொழுது நான் நெய்வேலியிலே பங்குதந்தையாக இருந்து வந்த பிறகு, அந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கம்ப்யூட்டரிலே இந்த பங்கின் நிர்வாகம் அனைத்தையும் முதலாக போடுவதற்கு கம்ப்யூட்டர் வாங்கி வைத்திருக்கிறேன். அதாவது ஒரு நிறுவனம், டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அங்கே இருந்தது நெய்வேலியில். அதற்கு உதவி செய்த பெல்ஜியம் அந்த நிறுவனத்தார் என்னிடம் கேட்டார்கள், வேறு என்ன உங்களுக்கு வேண்டும் என்று. இப்பொழுது டைப்ரைட்டர் எல்லாம் போய் இப்போ கம்ப்யூட்டர் வந்திருக்கிறது, கம்ப்யூட்டர் கொடுத்தால் இன்னும் பிள்ளைகளும் மற்றவர்களும் பயன்பெறலாம் என்று சொன்ன பிறகு கம்ப்யூட்டர் கொடுத்தார்கள். அந்த கம்ப்யூட்டரை எப்படி பயன்படுத்துவது தெரியாது. அப்பொழுது
நான் இந்த பங்கை சார்ந்த ஒரு கத்தோலிக்க இன்ஜினியர். அவர் வந்தபோது கேட்டேன், இந்த கம்ப்யூட்டரில் எனக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து இதில் ஏதாவது பயன் தரக்கூடிய வகையில் செய்ய முடியுமா? செய்யலாமே. இந்த பங்கின் நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லுங்கள், அதை நான் கம்ப்யூட்டரில் வடித்து கொடுப்பேன் என்று சொல்லி, என்னென்ன வேண்டும், ஞானஸ்தான சான்றிதழ், திருமண சான்றிதழ், குடும்பங்களின் பதிவு, குடும்பங்களில் பிள்ளைகள் புதுநன்மை, உறுதி பூசுதல், பிறந்த தேதி, இவைகளை எல்லாம் போடுவது, ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அவர்களை ஒன்றிணைப்பது, இப்படி பல பல பணிகள் உண்டு. அவைகளெல்லாம் உள்வாங்கி கொண்டு தினமும் அந்த மனிதர் தன்னுடைய அலுவலகத்துக்கு போவதற்கு முன்னால் 10 மணிக்கு அலுவலகம் செல்ல வேண்டும். தினம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி, பிறகு மாலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை என்னுடைய அலுவலகத்திலே வந்து அமர்ந்து அதையெல்லாம் உருவாக்கினார். இந்த ப்ரோக்ராம்ஸ் தினம் 1 மணி நேரம் காலையில் மாலையில் தன்னுடைய பணியை முடித்து கொண்டு, தன்னுடைய குடும்ப பணியை செய்து கொண்டு, மனைவி க்ளூனி பள்ளியிலே ஆசிரியை, 2 பெண் பிள்ளைகள் படிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் படிப்பை முடித்து டியூஷன் மற்றும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடித்த பிறகு 6 மணிக்கு வீட்டுக்கு செல்வார். தினம் 1 மணி நேரம் இறைவனுக்காகும். இன்றைக்கும் இந்த பங்கின் நிர்வாகத்தை தயாரித்த ஒரு சாஃப்ட்வேர் எங்களிடமிருந்து பல பங்குகளிலே அதை பயன்படுத்துகிறார்கள். இறைவன் அவருக்கு கொடுத்த இந்த திறமையை பயன்படுத்தி கொடுத்ததினால் இன்னும் மிக சிறந்ததாக விளங்குகிறது. சலேஷியன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே, ஒரு வியாபார தன்மையிலே அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துவதற்கு பணம் கட்ட வேண்டிய தேவையில்லை. அந்த சிடிக்கான விலை மட்டும் 100 ரூபாய் கொடுத்தால் போதும். ஒரு 15,000 ரூபாய்க்கு சமமான இந்த சாஃப்ட்வேரை பெறலாம். இப்படி எத்தனை பேர் செய்கின்றோம்? எனக்கு தெரிந்த ஒரு க்ளூனி ஆசிரியை ஒரு முறை என்னிடம் வந்து, ஃபாதர், வாரத்தில் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கோவிலுக்காக நான் என்ன பணி செய்ய வேண்டும்? எந்த பணி வேண்டுமானாலும் கொடுங்கள், செய்கிறேன். பெருக்குவதோ, துடைப்பதோ, கழுவுவதோ அல்லது வேறு காரியங்களை செய்வதோ, எனி மேனுவல் ஒர்க். அப்போ நான் சொன்ன மேனுவல் ஒர்க் செய்ய வேண்டாம், உங்களுக்குரிய வகையிலே நான் ஒரு வேலை கொடுக்கிறேன், செய்ய முடியுமா? சொல்லுங்கள் ஃபாதர். இந்த பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் எப்படி பேங்க்கில் ஒரு லெட்ஜர் போட்டிருக்கிறாங்களோ அப்படி ஒரு பெரிய லெட்ஜரில் எழுதி கொடுங்கள். நெல்லித்தோப்பங்கில் இருந்த பொழுது ஏறக்குறைய 2200 குடும்பங்கள், அனைத்து குடும்பங்களையும் சேகரித்து அந்த 2200 குடும்பங்களையும் ஒரு பெரிய லெட்ஜர் புக்கில் வாரம் 2 மணி நேரம் வந்து எழுதி கொடுத்தார்கள். என்னுடைய பணி, என்னுடைய சம்பளம், என்னுடைய வேலை, என்னுடைய வீட்டு வேலை. கத்தோலிக்க ஆசிரியர்களை கேட்பேன், வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து மறைக்கல்வி சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பேன். ஃபாதர், கிடைக்கிறதே ஒரு நாள், அதில் துவைக்கணும், துணி துவைக்கணும், சமையல் செய்யணும், அது வாங்கணும், இது வாங்கணும், வீட்டை பெருக்கணும், மற்ற வேலைகள், பிள்ளைகள் துணியெல்லாம் துவைச்சி வைக்கணும், வாரம் பூரா வேலை செய்கிறோம், ஒரு நாள் தான் இருக்குது, முடியாது. இன்வேரியபிளி எல்லா பங்கிலும், எல்லா பள்ளிக்கூடத்திலும் இன்வேரியபிளி. நம்முடைய பங்கில் கூட ஞாயிறு மறைக்கல்வியை சொல்லிக் கொடுப்பவர்கள் லே பீப்புள், இறை மக்கள், பொதுமக்கள். எனக்கு கொடுக்கப்படுகின்ற ஞானத்தை பயன்படுத்தி இறைவனுக்காக ஓரளவு, முழுமையாக தேவையில்லை, ஓரளவு செய்ய வேண்டிய மன தாராளம் எங்கே போயிற்று? தியாகம் எங்கே போயிற்று? For the greater glory of God என்பது ஒரு தாரகை மந்திரம். AMDG, Ad Maiorem Dei Gloriam, புனித இக்னேஷியஸ் லோயோலா அவர்களுடைய அந்த விருது வாக்கு.
அந்த ஜெஸ்விட்ஸுடைய இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் மேலே எழுதி வச்சுருப்பாங்க, AMDG, டு த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட், கடவுளின் அதிமிக மகிமைக்காக. ஆகவே கடவுள் நமக்கு பணிகளை கொடுத்திருக்கிறார். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், அத்துடன் இன்னும் மேலே செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய வேலை கடமைக்காக, என்னுடைய கடமை என்னவோ அதை முதலிடம் கொடுத்து செய்ய வேண்டும். அடுத்து இறைவனுக்காக செய்கின்ற சேவை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஸ்ரம்தான் என்று சொல்லி ஒரு PWD இன்ஜினியர் ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார். நல்ல இயக்கம். எல்லாரும் சேர்ந்து 1 மணி நேரம் நம்முடைய நகரத்தை தூய்மையாக்குவோம், சுத்தமாக்குவோம். அது அவர் ரிட்டையர் ஆனார், அதோடு போயிடுச்சு. இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி அதே திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், தூய்மையாக்குவோம். அவரே முனைந்து தொடப்பத்தை வைத்து பெருக்குதல், சுத்தம் செய்தல், இவைகளெல்லாம் தங்களுடைய பணியை செய்த பிறகு தன்னுடைய பணிகள் இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு படி மேலே சென்று செய்வது. யாருக்காக? பிறருக்காக, இறைவனுக்காக என்று செய்யும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய மாண்பு விளங்கும். இறைவனின் அதிமிக மகிமைக்காக இது உள்ளத்தில் தங்கும் பொழுது எப்பொழுதும் அந்த இறைவனுடைய ஆசிரை நான் என்றும் நன்றி பாராட்டுபவனாக இருப்பேன். இசையமைப்பாளர் AR ரகுமான் 2 ஆஸ்கார் பட்டம் வாங்கும் பொழுது, அந்த பட்டத்தை வாங்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், எல்லா புகழும் இறைவனுக்கே. இவைகளெல்லாம் ஆழ்ந்த விசுவாசத்தின், ஆழ்ந்த இறை பக்தியினுடைய வெளிப்பாடு. Out of our beliefs are born our deeds. Out of our deeds we form our habits. Out of our habits grow our character. Out of our character we build our destiny. Henry Hancock. நம்பிக்கையிலிருந்து செயல்கள், செயல்களிலிருந்து பழக்கங்கள், பழக்கங்களிலிருந்து குணம், குணத்திலிருந்து நமது வாழ்வின் கதி. எந்த கதி செய்ய போகிறோம்? எந்த கதியை அடைய போகிறோம்? நல்ல கதியா அல்லது அல்லாததா? நம்முடைய குணத்தை பொறுத்து. குணம் எதிலிருந்து வருகிறது? பழக்கம், தினம் தினம் செய்கின்ற செயல்கள். அந்த செயல்கள் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசத்தின் மீது கட்டப்பட்ட செயல்பாடுகள். தினமும் திருப்பலிக்கு வருகிறோம். இந்த செயலானது நம்பிக்கை விசுவாசத்தினால் கட்டப்பட்ட இந்த பழக்கமாகிறது. இந்த பழக்கத்திலிருந்து அந்த குணத்தை பெறுகிறோம். நான் இறைவனுக்கு ஏற்புடையவனாக இருக்க இறைவன் கொடுத்த நேரத்திலே ஒரு பகுதியை இறைவனுக்கு கொடுக்கிறேன் என்பதுதான் இந்த திருப்பலியிலே பங்கேற்பவர்களுடைய நம்பிக்கை குணம். அது நல்ல கதியை நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த உணர்வு, இறைவா நீர் என்னை படைத்தீர், படைத்து எனக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றீர், அதை செவ்வனே செய்வதற்கு வேண்டிய வலிமையை தாரும். அதுதான் எல்லாம் உமக்காக என்ற ஒரு பாடலை இன்று பாடுவோம். இயேசுவின் துரியத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பாடலாக அதை மனத்தில் வைத்து ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். எல்லாமும் உமக்கே தருகிறேன், ஏற்றிடுக இறைவா. என் உடலை, உள்ளத்தை, எண்ணங்களை, உணர்வுகளை, விருப்பங்களை, சொன்ன சொற்களை, செயல்களை, சூழ்நிலைகளை, மின்னி மறையும் இறந்த நிகழ்வு எதிர்காலங்களை, தென்படும் இன்பங்களை, துன்பங்களை, முன்வரும் வெற்றிகளை, தோல்விகளை, என் வழிபாட்டை, பணியை, கூடியிருத்தலை, தனிமையை, ஒன்றிய உறவுகளை, பிரிவுகளை, ஆசை கனவுகளை, என்னில் ஒவ்வொன்றாக எதையும் விட்டுவிடாமல் கண்ணே உன் கையில் முழுமையாக ஏற்றிடுக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம்.
தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எங்களுடைய அனைத்து செபங்களையும் தேவைகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எமக்காக மட்டுமல்லாமல் எமவர்களுக்காகவும் யாரெல்லாம் இந்த வல்லமையான நேரத்தில் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும், மிக குறிப்பாக ஈராக் நாட்டில் வேதனையுறும் குழந்தைகள், கொல்லப்படும் குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பிரிவாற்றாமையால் கொடூர இந்த சாவை கண்ணோக்குகின்ற பெற்றோர்களின் வேதனையை தனித்தருளும். இந்த அராஜகம், அக்கிரமம், வன்முறை, தீவிரவாதம் இவைகளை எல்லாம் அடக்கி அருளும். நீரே வல்லமையின் தேவன், நீரே அனைத்து வல்லமையும் பெற்றிருக்கக்கூடியவர். ஆகவே உம்மிடமே இந்த அவலங்களை எல்லாம் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.